தொழுகை இல்லை என்றால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறி விடுவேன். தொழுகையில் பொடுபோக்கு செய்தால் பெரும்பாவத்தில் நான் இருக்கிறேன். தொழுகை என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம். தொழுகை என்னுடைய நோய்க்கான நிவாரணி. தொழுகை என்னுடைய ரிசுக்குக்கான விஸ்தீரணம். தொழுகை என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கான அடிப்படை. தொழுகை என்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கான வழி. தொழுகை என்னுடைய சுவர்க்கத்திற்கான திறவுகோல். தொழுகை என் மறுமையின் முதல் விசாரணை. தொழுகை என்னை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற கேடயம். தொழுகை என்னுடைய கபரின் சந்தோஷம், வெளிச்சம். தொழுகை என்னுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி. தொழுகை என்னுடைய வாழ்க்கையினுடைய மன அமைதி. தொழுகை என் ரப்பை திருப்திப்படுத்துகிற சாதனம். தொழுகை என் ரப்புக்காக நான் அடிமை என்று நிரூபிக்கிற அடிப்படையான விஷயம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தில் கூட என்னால் சரியாக இருக்க முடியவில்லை என்றால் நான் மறுமைக்காக என்ன செய்திருக்கிறேன்? நான் மறுமைக்காக என்ன செய்திருக்கிறேன்? நான் மௌத்தாகுவதற்கு என்ன தயாரிப்போடு இருக்கிறேன்? என்னுடைய கபரு, அந்த தனிமையின் வீடு, அந்த இருட்டறை, அந்த மன்னரை என்னை நெருக்குவதற்கோ அல்லது எனக்காக பார்வையிட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலமாகுவதற்கோ என் தொழுகை அல்லவா முதலில் சீராக இருக்க வேண்டும். நாம் எப்படி தொழுகிறோம்? லுஹரை அசரோடு சேர்த்து தொழுபவர்கள், அசரை மகரிபோடு சேர்த்து தொழுபவர்கள், மகரிபை இஷாவோடு சேர்த்து தொழுபவர்கள், இஷாவை படுக்கிற நேரத்தில் சோம்பேறித்தனத்தோடு தொழுபவர்கள். தொழுகைக்கான எந்த பெருமானமும் கிடையாது, எந்த பெருமானமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் அவர்களுடைய உள்ளங்களுக்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.